ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐசிஎஸ்சி சிலபஸ் 12th மேத்ஸ் வால்யூம் 1ல அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ங்கிற சாப்டர்ல உள்ள ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, a balloon which always remains spherical has a variable diameter 3/2 into 2x plus 3. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல உள்ள பலூனோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, determine the rate of change of volume with respect to the variable x. So அதோட வால்யூம்ல rate of change with respect to x calculate பண்ணும். So வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். 4 pi 3 pi r cube. இங்க நம்மளுக்கு சம்ல ரேடியஸ் கொடுக்கல, பட் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரேடியஸ் ஈக்குவல் டு 1/2 டயமீட்டர். ஸோ டயமீட்டர்ல ஹாஃப். ஸோ டயமீட்டரோட 1/2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரேடியஸ் கிடைச்சிரும். ஸோ ரேடியஸ் என்ன வரும்னா 3/4 into 2x plus 3. இது அப்படியே நம்ம வால்யூம்ல சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஸோ 4/3 pi r cube. r இங்க என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 3/4 2x plus 3 the whole cube. ஸோ பாருங்க, 3க்கும் பவர் 3 டைம்ஸ் இருக்கு, 4க்கும் பவர் 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ இங்க டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து மேல நியூமரேட்டர்ல ஒரு 4 இருக்கு, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயரா இருக்கும், 4 ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? ஸோ 3 ஸ்கொயர் வேல்யூ 9, 4 ஸ்கொயர் வேல்யூ 16. பை அப்படியே தான் இருக்கும். அண்ட் 2x plus 3 the whole cube. ஸோ வால்யூம் தான் நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம், தட் இஸ் dv. ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம்னா dv வித் ரெஸ்பெக்ட் டு x. அதை நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம், dx வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா? ஸோ x வந்து இங்க வேரியபிள் அண்ட் மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 9/16 கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். பை ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பவர் ஃபார்முலா. பவர் ரூல் நம்மளுக்கு தெரியும். பவரை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு அண்ட் அதில் ஒன்று மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ என்ன வரும் அப்படின்னா 3 into 2x plus 3 பவர்ல ஒன்று மைனஸ் ஆகும் இன்ட்டு 2 பவர் 2. ஓகே, பவர் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ அகைன் நம்ம செயின் ரூலை யூஸ் பண்ணும்போது இந்த உள்ள பிராக்கெட்ல இருக்கு இல்லையா, அதை மல்டிப்ளிகேஷன்ல டிஃபரன்ஷியேஷன் பண்ணி போடுவோம். ஸோ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஸோ 2 அண்ட் இது கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 0 ஆயிரும். ஓகேவா? புரியுதா? இந்த 9/16 பை எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் பவர் ரூல் யூஸ் பண்றோம். ஸோ பவரை ஃப்ரண்ட்ல கொண்டு வரோம், அதை ஒன்று மைனஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அண்ட் அகைன் செயின் ரூல் படி உள்ள உள்ளது என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எழுதுறோம். ஸோ நம்மளுக்கு 2 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அகைன் பாருங்க, இங்க 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 16 இருக்கு, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணா கீழே 8 கிடைக்கும். ஸோ இங்க எழுதுறேன் பாருங்க, dv divided by dx which is equal to 9 divided by 8 pi into 3 into 2x plus 3 the whole square. ஸோ 9 into 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன வரும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 27 divided by 8 into 5 into 2x plus 3 divided by, sorry, 2x plus 3 the whole square. So that is dv divided by dx, rate of change of volume with respect to x. Okay va? That is 27 divided by 8 into pi into 2x plus 3 the whole square. என்ன போடணும்னா வால்யூம் இல்லையா, ஸோ யூனிட் கியூப் டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், தட் இஸ் யூனிட்னு போடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.